அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. பலித்தது பாக்கியத்தின் கனவு, இசக்கிக்கு ஆபத்திலிருந்து மீள்வாரா? அண்ணா சீரியல் அப்டேட். அதாவது பாக்கியம் இசக்கி கீழே விழுந்து அடிபடுவது போல கனவு கண்டு அல்லது எழுந்த நிலையில் அதே சிந்தனையில் இருக்கிறாள். அதன் பிறகு தூங்கி எழுந்த சௌந்தரபாண்டி காப்பி போட்டு கொடுக்க சொல்ல, பாக்கியம் காப்பியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போய் இசக்கியை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப, சௌந்தரபாண்டி அவ அந்த வீட்டில் இருந்தா எப்படி நல்லா இருப்பா என ஏற்றுவிடுகிறார். பாக்கியத்தின் மூலமாக இசைக்கு இந்த வீட்டுக்கு வர வைத்து விட வேண்டும் என திட்டம் போடுகின்றனர். பிறகு பாக்கியம் மற்றும் சிவபாலன் என இருவரும் கிளம்பி சண்முகம் வீட்டுக்கு வருகின்றனர். இங்கே இசைக்கு சேர் மீது ஏறி துணி காயப்போட வலிக்கு கீழே விழுந்து அடிபடுகிறது. இந்த சமயத்தில் வந்த பாக்கியம் மற்றும் சிவபாலன் இருவரும் இசக்கியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்கின்றனர். தாய் அல்லது குழந்தை இரண்டில் ஒரு உயிரைத்தான் காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் சொல்ல எல்லோரும் அதிர்ச்சியடைகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி சூடாமணியிடம் கொலைப்பழியை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கெஞ்சிய நிலையில் இன்று நடக்கப் போவதை பார்க்கலாம். அதாவது சௌந்தரபாண்டி, உன் பையனை நல்லபடியாக படிக்க வச்சு அவனுக்கு என் பொண்ணு பரணியை கட்டி வைக்கிறேன், இது என் பொண்ணு பரணி மேலே சத்தியம் என்று சொல்கிறார். அதன் பிறகு உன் 3 பொண்ணுகளையும் படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கிறேன், இது மேல் சத்தியம் என்று கூறுகின்றனர். அதாவது சௌந்தரபாண்டி உன் பையனை நல்லபடியாக படிக்க வைச்சால்தான்